வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி அவருடைய குடும்பத்தினரோடு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி குறித்து நேற்றிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நடந்திருக்கிறது? ஒரு உயர் பாதுகாப்பு அடுக்கு வலயத்தில் இருந்த ஒருவர் அவரை எப்படி தாக்கியிருக்கிறாங்க, எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்? ஈரானுடைய இந்த அடுத்தடுத்த கட்ட ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் சபை, அதேபோல் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட அமைப்புகளும் இது குறித்து விவாதிக்க இருக்கின்றன. இது என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது? உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? ஈரானுடைய அதிகாரத்தை அடிப்படையில் அமெரிக்காவுடைய முயற்சி என்பது அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவது என்பதுதான். அந்த அடிப்படையில் இப்போது இந்த அசாசினேஷன் என்பது என்னவாக பார்க்கப்படும் என்றெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அதேபோல் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆர்.கே., இந்த அசாசினேஷன் எப்படி பார்க்குறீங்க? எப்படி நடந்திருக்கு ஆர்.கே? இல்ல, இப்ப நிச்சயமாக அசாசினேஷன் நடந்திருக்கிறது. இர்னா நியூஸ் ஏஜென்சி கூட அதை மிக தெளிவாக கூறுகிறது. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இது நடந்திருக்கிறது என்று அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னை பொறுத்தவரை இஸ்ரேலினுடைய ஒரு செல்லிங் பாயிண்டாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பிரதமர் கூட அங்க போய் நிற்கிறார். அதாவது உங்களுடைய எதிரிகளை மிக எளிதாக எங்க இருந்தாலும் சரி, எந்த புதற்குள்ள இருந்தாலும் சரி, டனலுக்குள்ள இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு அவர்களை தாக்கி கொல்வது என்றால் கொல்வது, இல்லைன்னா மெயின் பண்றதுதான் மெயின் பண்றது. இஸ்ரேல் அவர்களுக்கு கைவந்த கலை. அதை பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, நிச்சயமாக பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பிறகு, காசா தாக்குதலுக்கு பிறகு அதுல எதோ டெஸ்ட் பண்ணி அதுல ஏதோ ஒரு அம்சம் தான் இதுலயும் வந்திருக்கு இப்ப தெரியுது. ஒண்ணு. ரெண்டாவதாக ஈரானுடைய தலைமை என்பது நாம் கொஞ்சம் இது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை டெஃபினட்டாக அதற்கு ஒரு சக்சஷன் பிளான் இருந்திருக்கும். நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது நமக்கு தெரியுது, ஒரு மு.க. ஸ்டாலின் தலைவராக தெரிகிறாரு. திமுக இது முடிஞ்சா யாரு என்ற அந்த பெரிய இருக்கு, அந்த அளவுக்கு பெரிய ஒரு நபர் தென்பட மாட்டேங்கிறார். அதே மாதிரி தான் பாஜகவுக்கும். ஆனால் ஈரானை பொறுத்தவரை அங்க ஒரு ஆட்டோகிராட்டிக் ரெஜிம் உட்கார்ந்து கொண்டிருக்கு. தேர்தல் நடக்கிறது, பட் இருந்தாலும் ஆட்டோகிராட்டிக் ரெஜிம். அதுல அந்த சக்சஷன் பிளான் நமக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் காம்ப்ளிகேட்டடாக வைத்திருப்பார்கள். இப்ப MBS சவுதி அரேபியால கூட முகமது பின் சல்மான் வருவார் என்று யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அவர் எமர்ஜ் ஆகிறார், ஒரு தலைமையாக எமர்ஜ் ஆகிறார். ஏறத்தாழ அதே மாதிரி ஈரான்லயும் பல இதுல தளங்கள்ல அந்த இது இருக்கும், என்னது சக்சஷன் பிளான்ஸ் இருக்கும். அதனாலதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடுனது கூட நமக்கு தெரியவில்லை. யார் மூடுனாங்க இன்னைக்கு ஈரான்ல இருந்து அங்க சென்ட்ரல் கமாண்டர்ல இருந்தோ, இல்ல என்றால் ரெவல்யூஷனரி கார்டுல இருந்தோ, இல்ல கமாண்டர் ஆபீஸ் இருந்தோ எங்கிருந்து தகவலே போகவில்லை என்றதான் அமெரிக்காவும் சொல்லுகிறது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு என்ன பண்றது, ஒரு வைட்லி டிசிபேட்டட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு ஈரானுக்கு இருக்கிறது. எங்க போய் முடியினாலும் தாராளமாக யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு இடத்துல தான் நாம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹமாஸ் மூடப்பட்டதுங்கிறது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக. ஏன்னா ஒரு 20% எண்ணெய் உற்பத்தி அல்லது அதை உலகத்தினுடைய தேவையை கையாளக்கூடிய ஒன்று இல்லையா அந்த பகுதி? நிச்சயமாக அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பங்கு எண்ணெய் அது வழியா தான் வர வேண்டும் என்பது ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்ப UAE டப்புனு துபாய் ஏர்போர்ட்ல தாக்கல் நடக்கிறதோ, இல்லை என்றால் கத்தார்ல தாக்கல் நடக்கிறதோ. இன்னைக்கு நம்ம வருண் கிருஷ்ணன் கத்தார்ல தோஹால மாட்டிக்கொண்டு அவர் ட்வீட் போட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பல நபர்கள், ஒரு ப்ராமினன்ட் ஆக்டர் இன்னைக்கு துபாயில இருந்து கொண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னை எப்படி வர வேண்டும் என்று நீங்க சொல்ல வேண்டும் என்று. அப்போ இது கிரியேட்டிங் த ஃபியர் இருக்கு இல்லையா, அது தாராளமாக நடந்து விட்டதாக நான் காண்கிறேன். அதாவது துபாய் இப்படி ஒரு விஷயத்தை சந்தித்தே கிடையாது. கத்தார் சந்தித்திருக்கிறது. சமீப காலத்துல ஒரு அட்டாக் அங்க நடந்திருக்கிறது, நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. பட் இந்த 3 இடமும் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளுடைய கத்தார் ஆனாலும் சரி, பஹ்ரைன் ஆனாலும் சரி, இப்போது துபாய் ஆனாலும் சரி, இவர்களுக்கு வருகின்ற இந்த சின்ன ட்ரோன் அட்டாக் மாதிரி தான் தெரிகிறது. ஒரு பாம் ஜுமைரால ஒரு ஹோட்டல் நடந்திருக்கு, அதே மாதிரி துபாய் ஏர்போர்ட்ல நடந்திருக்கு. பட் அப்படி இருந்தால் கூட அதனுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு ட்விட்டர் யூசர் ஒன்று போட்டிருந்தாரு, நான் டாக்ஸ் சேவ் பண்றதுக்காக துபாய்க்கு வந்தேன், இப்ப என்னை காப்பாத்திக் கொள்வதற்கு, என்ன சேவ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பங்கர்ல போய் உட்காந்துருக்கேன்னு போட்டுக்கிறாரு. சோ அதனால துபாயினுடைய இமேஜ் பயங்கரமா அடி வாங்குற ஒரு விஷயமா இருக்கிறது. மிடில் ஈஸ்டினுடைய இன்ஸ்டெபிலிட்டி இன்னும் அதிகரிக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, பேசலாம். இணைப்புல இருங்க ஆர்.கே.
கிளாட்சன், இந்த அடுத்தடுத்து கமேனியுடைய கொலை, அதே போல் அவருடைய குடும்பத்தினர், முக்கியமாக குடும்பத்தை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த படையினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிய வருது. என்ன உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு கிளாட்சன்? அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஒமான் அவங்க பேச்சுவார்த்தையை முன்னிறுத்தி நடந்துட்டு இருக்காங்க. நேற்று இரவு தான் அந்த தலைவர் சொல்றாரு, ஏறக்குறைய ஒரு பேச்சுவார்த்தையில நம்பிக்கை இருக்குது, தீர்வு ரொம்ப கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லி வாய மூடுறதுக்குள்ளார இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு. இது ஈரானுக்கும் தெரியும் இது வருது அப்படின்னு. அமெரிக்காவை பொறுத்தவரையில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்க தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே பல முறை நடந்திருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் ஒரு அவங்களுடைய நம்பகத்தன்மை இன்மையை அடிகோடிட்டு காட்டுற மாதிரி தான் இது அமைஞ்சிருக்கு. இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்க தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்காங்க. அந்த ஒன்று கூடுதல் போது அந்த செய்தி வெளியே அந்த இடத்துல தான் இவருக்கு நடந்திருக்குது. 30 செகண்ட்ஸ்ல இந்த அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 30 செகண்ட்ஸ் 1 மினிட்டுக்குள்ளேயே இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க. இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நீண்ட நெறிய ஒரு போராட்டத்துக்கு தான் இது வழிவகுக்கும். ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே இந்த ஆட்சி மாற்றத்தை பல நாடுகள்ல செய்தது மாதிரி கிளர்ச்சியாளர்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா கிளர்ச்சியாளர்களால் செய்ய முடியல. ஏறக்குறைய 2500-3000 பேர்த்துக்கிட்ட ஈரான் நேரடியா அவங்களை கொன்னுருச்சு. அது முடியல அப்படின்னு தெரிஞ்சோன்னா அடுத்தது ஆட்சி மாற்றத்துக்கானது நேரடி தாக்குதல் தான். அதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. அப்போ இது எந்த வகையிலுமே மனித உரிமைகளை மதிக்காத ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மதிக்காத ஒரு நடவடிக்கையை பார்க்கிறோம். இந்த கடந்த 8 மாதங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஆர்க் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆர்க் ஆஃப் வார் அப்படின்னா அந்த போரினுடைய வளைவு முதல்ல ஈரான்ல ஆரம்பிக்குது, ஒரு தாக்குதல் நடக்குது. அதுக்கப்புறம் வெனிசுவேலாக்கு போறாங்க, அப்புறம் திரும்ப ஈரான்ல நடக்குது. இந்த தொடர் போர்கள்லயும் அல்லது இந்த தொடர் அட்டாக்ஸ்லயும் நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு விஷயம் உறுதியாகுது. அமெரிக்கா உள்ளார அவங்க என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி உறுதி செய்தாங்களோ அல்லது உறுதி அளிச்சாங்களோ அது எதையுமே ட்ரம்புடைய அரசு அதை வைக்கல. மாகா சொல்றோம். மாகாவினுடைய முக்கியமா ஏன் வந்தாங்கன்னா, போர் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க மற்ற இடங்களை தலையிட மாட்டோம், நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப இந்த மாதிரி 3 அட்டாக் நடந்திருக்குது. 4 அட்டாக் நடந்துருச்சு. இவரு அடுத்த முறை அதிபராக வந்திருக்கோம். கடந்த ஆண்டுலயே கிட்டத்தட்ட 6-7 இடங்கள்ல நேரடியான தாக்குதல்கள் நடந்திருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த தாக்குதல் தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தாக்குதல். மற்ற தாக்குதல்களை விட இது அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம பாக்குறோம். ஏன்னா இது ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கும் பொழுது பஹ்ரைன் அப்படிங்கறதும் மற்ற விஷயம். ஆனா அதுல ஒரு க்ளூ வந்துச்சு. ஏற்கனவே இவங்க தாக்க போறாங்கன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு க்ளூ முந்தா நாளே சொல்லிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸை நீங்க விரும்பினால் அந்த ரீஜன்ல இருந்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தகவல் கொடுத்திருக்கு. இத பார்த்தவங்க அவசரமா கிளம்பி இருக்காங்க. ஆனா மாட்டிக்கிட்டவங்க அப்பாவி இந்தியன்ஸோ மற்ற நாட்டை சார்ந்தவங்க, அங்க போனவங்க, ஒரு மாதிரி ஒரு விடுமுறைக்காக போனவங்க அல்லது அந்த வழியா போறவங்க எல்லாருமே எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையில ஒரு வாரத்துல இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நினைப்புல போறாங்க. ஆனா அது அவ்வளவு சாத்தியமா இருக்குமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ஒரு எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. தற்போதைய செய்தியா நம்ம பார்க்கிறோம் கிளாட்சன்.